இந்தியாவின் கிழக்கில் உள்ள எந்த மாநிலம் நிலப்பரப்பின் நீளவாக்கு பரவலின் கிழக்கு எல்லையை குறிக்கிறது? ஏ. அருணாச்சல பிரதேசம், அருணாச்சல் பிரதேஷ். பி. ராஜஸ்தான், ராஜஸ்தான். சி. மேற்கு வங்கம், வெஸ்ட் பெங்கால். டி. குஜராத், குஜராத். சரியான பதில் ஏ. அருணாச்சல பிரதேசம், அருணாச்சல் பிரதேஷ். நீர் அதன் வாயு வடிவத்திலிருந்து திரவ வடிவத்திற்கு மாறினால் என்ன செயல்முறை நிகழ்கிறது? ஏ. நீர் ஊடுருவல், இன்ஃபில்ட்ரேஷன். பி. சுருங்குதல், கண்டென்சேஷன். சி. வழிந்தோடல், ரன் ஆஃப். டி. ஆவியாதல், எவாப்ரேஷன். சரியான பதில் பி. சுருங்குதல், கண்டென்சேஷன். சுருங்குதல் என்பது காற்றில் உள்ள நீராவி குளிர்ந்து மீண்டும் திரவ நீராக மாறும் ஒரு இயற்பியல் செயல்முறையாகும். வளிமண்டலத்தில் மேகங்கள் உருவாவதற்கு இந்த செயல்முறையே முக்கிய காரணமாகும். காபி விளையும் பகுதிகளுடன் தென் அமெரிக்காவில் கொக்கோ எங்கே வளர்க்கப்படுகிறது? ஏ. பெரு மற்றும் பொலிவியா. பி. தெற்கு ஈக்வடார் மற்றும் கொலம்பியா. சி. சிலி மற்றும் உருகுவே. டி. அர்ஜென்டினா மற்றும் பராகுவே. சரியான பதில் பி. தெற்கு ஈக்வடார் மற்றும் கொலம்பியா. 2. சரியான விடை பி. சோகஸ்மெலி தெற்கு ஈக்வடார் மற்றும் கொலம்பியா ஆகிய பகுதிகள் கொக்கோ பயிரிடுவதற்கு ஏற்ற வெப்பமண்டல காலநிலையை கொண்டுள்ளன. அமேசான் வடிநில பகுதிகளுக்கு அருகிலுள்ள இந்த இடங்களில் காபி மற்றும் கொக்கோ அதிகளவில் விளைகின்றன. சின்கோனா மரத்தின் எந்த பகுதி குறிப்பாக மதிப்புமிக்கது? ஏ. அதன் வேர்கள். பி. அதன் பூக்கள். சி. அதன் பட்டை. டி. அதன் இலைகள். சரியான பதில் சி. அதன் பட்டை. சரியான விடை சி. சோகஸ்மெலி சின்கோனா மரத்தின் பட்டையிலிருந்து குயினின் என்ற வேதிப்பொருள் பிரித்தெடுக்கப்படுகிறது. இது மலேரியா நோயை குணப்படுத்த பயன்படும் மிக முக்கியமான மருந்தாகும். கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலையில் ஒரு காலத்தில் ஏராளமாக இருந்த எந்த இயற்கை வளம் சட்டவிரோத மரம் வெட்டுதலால் மறைந்துவிட்டது? ஏ. பனை மரங்கள். பி. பழம் தரும் மரங்கள். சி. மூலிகைகள். டி. சந்தன மரங்கள். சரியான பதில் டி. சந்தன மரங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள கல்வராயன் மலைகள் ஒரு காலத்தில் விலைமதிப்பற்ற சந்தன மரங்களுக்கு புகழ் பெற்றவை. ஆனால் கடந்த சில தசாப்தங்களாக நடந்த சட்டவிரோத கடத்தல் மற்றும் மரம் வெட்டுதலால் இந்த வளம் பெருமளவு அழிந்துவிட்டது. அமுல் பால் தொழில் எதற்கு ஒரு எடுத்துக்காட்டு? ஏ. பொதுத்துறை, பப்ளிக் செக்டர். பி. தனியார் துறை, பிரைவேட் செக்டர். சி. கூட்டுறவுத்துறை, கோஆபரேட்டிவ் செக்டர். டி. கூட்டுத்துறை, ஜாயிண்ட் செக்டர். சரியான பதில் சி. கூட்டுறவுத்துறை, கோஆபரேட்டிவ் செக்டர். சரியான விடை அமுல் நிறுவனம் பால் உற்பத்தியாளர்களால் நிர்வகிக்கப்படும் ஒரு வெற்றிகரமான கூட்டுறவு அமைப்பாகும். இது லாபத்தை அதன் உறுப்பினர்களிடையே பகிர்ந்து கொள்கிறது மற்றும் இடைத்தரகர்களை நீக்குகிறது. பாறைகளின் கனிம கட்டமைப்பிற்குள் நீர் உறிஞ்சப்படும் செயல்முறைக்கு என்ன பெயர்? ஏ. ஆக்சிஜனேற்றம், ஆக்சிடேஷன். பி. கார்பனாக்கம், கார்பனேஷன். சி. நீராற்பகுப்பு, ஹைட்ரலீசிஸ். டி. நீரேற்றம், ஹைட்ரேஷன். சரியான பதில் டி. நீரேற்றம், ஹைட்ரேஷன். 3. சரியான விடை நீரேற்றம், ஹைட்ரேஷன். பாறைகளில் உள்ள கனிமங்கள் நீரை உறிஞ்சி வேதியியல் ரீதியாக விரிவடையும் செயல்முறை நீரேற்றம் எனப்படும். இதனால் பாறைகளின் கன அளவு அதிகரித்து அவை சிதைவடைய தொடங்குகின்றன. உலோகங்களால் ஆன வளங்களை விவரிக்கும் சொல் எது? ஏ. புதைப்படிவ எரிபொருள், ஃபாசில் ஃபியூல். பி. உலோகம் அல்லாத வளங்கள், non-metallic resources. சி. டூராலமின், டியூரேலியூமின். டி. உலோக வளங்கள், மெட்டலிக் ரிசோர்சஸ். சரியான பதில் டி. உலோக வளங்கள், மெட்டலிக் ரிசோர்சஸ். சரியான விடை இரும்பு, தாமிரம், தங்கம் போன்ற உலோகங்களைக் கொண்டுள்ள தாதுக்கள் உலோக வளங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை கடினமானவை, பளபளப்பானவை மற்றும் மின்சாரத்தை கடத்தும் திறன் கொண்டவை. நிலக்காற்றின் போது காற்றின் திசை என்ன? ஏ. நிலத்திலிருந்து கடலுக்கு. பி. செங்குத்தாக மேல் நோக்கி. சி. கடலில் இருந்து நிலத்துக்கு. டி. கடற்கரைக்கு இணையாக. சரியான பதில் ஏ. நிலத்திலிருந்து கடலுக்கு. 1. இரவில் நிலப்பகுதி கடலை விட விரைவாக குளிர்ச்சியடைவதால் நிலத்தில் அதிக அழுத்தமும் கடலில் குறைந்த அழுத்தமும் உருவாகிறது.
இதனால் காற்று நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசுகிறது. இதுவே நிலக்காற்று எனப்படுகிறது. ஆஸ்திரேலியாவின் எந்த பகுதி தென்கிழக்கு வர்த்தக காற்றிலிருந்து நல்ல மழையை பெறுகிறது? ஏ. மத்திய தாழ்நிலங்கள். பி. தெற்கு முனை. சி. மேற்கு கரைகள். டி. கிழக்கு கடலோர பகுதி. சரியான பதில் டி. கிழக்கு கடலோர பகுதி. ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கடற்கரை பகுதியில் உள்ள பெரிய பிரிப்பு மலைத்தொடர் தென்கிழக்கு வர்த்தக காற்றை தடுத்து மழையை தருகிறது. இதனால் இப்பகுதி பசுமையாகவும் அதிக மழை பொழிவுடனும் காணப்படுகிறது. அமெரிக்காவின் நேரடியாக வடக்கே உள்ள நாடு எது? ஏ. மெக்சிகோ, மெக்சிகோ. பி. சிலி, சிலி. சி. பிரேசில், பிரேசில். டி. கனடா, கனடா. சரியான பதில் டி. கனடா, கனடா. சரியான விடை டி. சோகஸ்மேலி. கனடா நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் USA வடக்கு எல்லையில் அமைந்துள்ளது. இவ்விரு நாடுகளும் உலகின் மிக நீளமான சர்வதேச எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. இது வட அமெரிக்க கண்டத்தின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது. பூமியின் மொத்த பரப்பளவு எவ்வளவு? ஏ. 24 மில்லியன் சதுர கிலோமீட்டர். பி. 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர். சி. 156 மில்லியன் சதுர கிலோமீட்டர். டி. 4 மில்லியன் சதுர கிலோமீட்டர். சரியான பதில் பி. 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர். சரியான விடை பி. சோகஸ்மேலி. பூமியின் மொத்த மேற்பரப்பு சுமார் 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஆகும். இதில் சுமார் 71% நீராலும் 29% நிலத்தாலும் சூழப்பட்டுள்ளது. இது புவியியல் ரீதியாக நீர்க்கோளம் மற்றும் நிலக்கோளம் ஆகிய இரண்டையும் உள்ளடக்கிய மொத்த பரப்பளவை குறிக்கிறது. ஆஸ்திரேலியாவில் ஆறுகளாக கடல்களுக்கு செல்ல மிகக் குறைந்த நீரே ஏன் மீதமுள்ளது? ஏ. அதிக ஆவியாதல் விகிதம். பி. ஏராளமான நிலத்தடி நீர். சி. குறைந்த ஆவியாதல். டி. அதிக மழைப்பொழிவு. சரியான பதில் ஏ. அதிக ஆவியாதல் விகிதம். ஆஸ்திரேலியா உலகின் மிக வறண்ட கண்டங்களில் ஒன்றாகும். அங்கு நிலவும் அதிக வெப்பம் காரணமாக நீர்நிலைகளில் உள்ள நீர் விரைவாக ஆவியாகிவிடுகிறது. இதனால் பெய்யும் மழையில் பெரும்பகுதி ஆவியாவதால் ஆறுகளில் மிகக் குறைந்த நீரே ஓடுகிறது. இவற்றில் எது வெளிப்படையாக இயற்கை இடர் என்று பட்டியலிடப்பட்டுள்ளது? ஏ. வீடுகள். பி. கல்குவாரி. சி. புகைப்பனி. டி. வெள்ளம், ஃப்ளட்ஸ். சரியான பதில் டி. வெள்ளம், ஃப்ளட்ஸ். 5. வெள்ளம் என்பது இயற்கையான காரணங்களால் அதிக மழை ஏற்படும் ஒரு நிகழ்வு என்பதால் இது ஒரு இயற்கை இடர் என்று வகைப்படுத்தப்படுகிறது. இது மனித கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட சுற்றுச்சூழல் மாற்றங்களால் உருவாகிறது. துருவ ஒளிகள் ஆரோராஸ் எதனால் ஏற்படுகின்றன? ஏ. எரிமலை வெடிப்புகள். பி. அதிக காற்றின் வேகம். சி. மேல் வளிமண்டலத்தில் ஏற்படும் காந்த புயல்கள். டி. சூரிய எரிப்பு நிகழ்வுகள் சோலார் ஃபிளேர்ஸ். சரியான பதில் சி. மேல் வளிமண்டலத்தில் ஏற்படும் காந்த புயல்கள். சரியான விடை சி. சோகஸ்மேலி. துருவ ஒளிகள் புவியின் காந்த புலத்திற்கும் சூரியனிலிருந்து வரும் மின்னூட்டம் பெற்ற துகள்களுக்கும் இடையே ஏற்படும் வினையால் உருவாகின்றன. இவை வளிமண்டலத்தின் மேல் அடுக்கான தெர்மோஸ்பியர் வண்ணமயமான ஒளிகளாக தோன்றுகின்றன. மெக்சிகோ, மத்திய அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளின் மழைக்காடுகளில் வழக்கமான மழைப்பொழிவு முறை என்ன? ஏ. முக்கியமாக குளிர்காலத்தில். பி. ஆண்டு முழுவதும் சமமாக பகிரப்படுகிறது. சி. ஆண்டு முழுவதும் குறைவான மழைப்பொழிவு. டி. முக்கியமாக கோடையில் கனமழை. சரியான பதில் டி. முக்கியமாக கோடையில் கனமழை. சரியான விடை மெக்சிகோ மற்றும் மத்திய அமெரிக்க பகுதிகளில் கோடை காலத்தில் வெப்பச்சலனம் காரணமாக அதிக மழைப்பொழிவு ஏற்படுகிறது. இந்த பருவகால மழைப்பொழிவு அடர்ந்த வெப்பமண்டல காடுகள் வளர ஏதுவாக உள்ளது. எஃகு தயாரிப்பதற்கான முக்கிய மூலப்பொருள் என்ன? ஏ. தாமிரம், காப்பர். பி. இரும்பு தாது, ஐரன் ஓரே. சி. மாங்கனீசு, மாங்கனீஸ். டி. அலுமினியம், அலுமினியம். சரியான பதில் பி. இரும்பு தாது, ஐரன் ஓரே. 1. இரும்பு தாது என்பது எஃகு தயாரிப்பதற்கான மிக முக்கியமான அடிப்படை மூலப்பொருளாகும். இது ஒரு நாட்டின் தொழில் வளர்ச்சி மற்றும் உள்கட்டமைப்புக்கு இன்றியமையாதது.
2. ஏ. தாமிரம் மின்சார கம்பிகள் தயாரிக்க பயன்படுகிறது. புவியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பல்லுயிர் பெருக்கம் எதை குறிக்கிறது? ஏ. அந்த பகுதியின் நிலப்பரப்பு. பி. உயிரியல் வளங்களின் வலிமை. சி. பல்வேறு வகையான காலநிலைகள். டி. மனித நடவடிக்கைகளின் எண்ணிக்கை. சரியான பதில் பி. உயிரியல் வளங்களின் வலிமை. சரியான விடை. பல்லுயிர் பெருக்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட சூழலில் வாழும் உயிரினங்களின் வகை மற்றும் எண்ணிக்கையை குறிக்கிறது. இது அந்த பகுதியின் உயிரியல் வளங்களின் செழுமையையும் சுற்றுச்சூழல் சமநிலையையும் காட்டுகிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?